ஹாய் எவ்ரிவன். எமோஷனல் அபியூஸ் அப்படின்னா எப்பவுமே கத்தல் இருக்கும், மிரட்டல் இருக்கும், இந்த மாதிரி ரொம்ப ஆப்வியஸா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன். இதுல செவரல் ஃபேஸஸ் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சில பேர் கேட்பாங்க, சத்தமா சொன்னாதான் அபியூஸா, இல்ல சட்டிலா சத்தமே இல்லாம கூட அபியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் இந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வேற ஒருத்தருக்கு இந்த டாபிக்கை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட இந்த டாபிக் வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Hi, my name is Mallika Murali. I am an emotional abuse recovery coach helping women recover, rebuild and thrive after emotional abuse. இப்போ சில பேருக்கு அபியூஸ்னாலே கத்தல், மிரட்டல், பிசிக்கல் வயலன்ஸ்னு தான் தோணும். ஆனா உண்மையில எமோஷனல் அபியூஸ்ங்கிறது ரொம்ப சட்டிலாவும் இருக்கும். சில சின்ன சின்ன வார்த்தைகள், ஆக்ஷன்ஸ், ஜெஸ்டர்ஸ்லயே அதை நம்ம கிட்ட காட்டிடுவாங்க. எமோஷனல் அபியூஸ் அப்படின்னா அது கத்துறது மட்டும் இல்ல, அது ஒரு சைலண்ட் கில்லர். அது நம்ம மைண்ட் செட்டை, கான்ஃபிடன்ஸை ஸ்லோலி எரோட் பண்ணிடும். ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ என்ன எதுவுமே சரியா செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கிரிட்டிசிசம் பண்ணிட்டே இருப்பாங்க. இது நம்ம செல்ஃப் எஸ்டீமை அஃபெக்ட் பண்ணும். இப்படி நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? நம்மளே நம்மள டவுட் பண்ண ஆரம்பிப்போம். ஓ, நான் எதுவுமே சரியா பண்றது இல்லையோ. இதுதான் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க போற ஒரு சிக்னல். இத போல இருந்தா அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. இதை நாம ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். இட்ஸ் ஸ்லோ, சைலண்ட் பட் பவர்ஃபுல் அபியூஸ். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கா? கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பத்தி பேசலாம். இது எமோஷனல் அபியூஸ்ல நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம். சில பேர் கோவம் வரும்போது பேசாமலே பழி தீர்த்துப்பாங்க. இது ஒரு சைலண்ட் பனிஷ்மெண்ட் மாதிரி. நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நம்மள கில்ட்ல கொண்டு போய் வைப்பாங்க. இதுவும் ஒரு வகையான பனிஷ்மெண்ட் தான், அதுவும் வேர்ட்ஸ் இல்லாம. இது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் தான். கண்ட்ரோல் பண்றது பிசிக்கலா இல்லாம மைண்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தர்கிட்ட சாரி சொல்லியிருப்பீங்க, ஆனா அவங்க அதை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணி உங்ககிட்ட பேசாமலே இருக்கலாம். இப்போ உங்க மைண்ட்ல என்ன தோணும்? நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் கரெக்டா பண்ணேனா தப்பா பண்ணிட்டேனா அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி. இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணணும். இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாசிவ் அக்ரெஷன் பத்தி பேசலாம். இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இதுல அவங்க டைரக்டா பேச மாட்டாங்க, ஆனா சர்காஸ்டிக்கா இன்டைரக்ட் ஆக்ஷன்ஸ் மூலமா வெளிப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நான் வீக்கெண்ட்ல ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ, ஓ, என்ன அவ்வளோ பெரிய வேலையா உனக்கு அப்படின்னு சர்காசம ஒரு வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க. இது நம்மள கன்ஃபியூஸ் பண்ண வைக்கும். என்ன சொல்றாங்க? அப்ரிஷியேட் பண்றாங்களா, கிண்டல் பண்றாங்களா? இது கம்யூனிகேஷனை இது அஃபெக்ட் பண்றதோட நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் இது அஃபெக்ட் பண்ணும். பாசிவ் அக்ரெஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம டெய்லி மூட அஃபெக்ட் பண்ற ஒரு பெரிய டூல். பாசிவ் அக்ரெஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ். இது ரிலேஷன்ஷிப்பை ஸ்லோவா வீக்கன் பண்ணிடும். சின்ன சின்ன ஜோக்குன்னு நம்ம இதை அப்படியே கடந்து போயிட முடியாது. இதுக்கு தான் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளுக்கு பவுண்டரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா அது உங்க மைண்டை எப்படி பாதிச்சுது கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஃபைனலா மேனிப்புலேஷன் பத்தி பேசலாம். இதுவும் ஒரு சட்டில் அபியூஸ் தான். நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படிம்பாங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் கேட்கறதுக்கு. நீங்க செய்ய வேண்டியது இதுதான், இல்லாட்டி ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு கில்ட் ட்ரிப்ல போடுவாங்க. உங்களோட ஃப்ரீடமை இம்பாக்ட் பண்ண சட்டில் மூவ்ஸ் தான் இது. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அவங்க சொல்றதை நம்ம கேட்கணுமா? நான் தப்பா முடிவு எடுக்கிறேனா? உண்மையில அவங்க உங்க டெசிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது தான் இங்க மெயின் கோல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்க போகிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். இதுல இருந்து வெளியில வர ஒரு பவர்ஃபுல் மந்த்ரா, நான் என்ன கேட்டேன், இது நியாயமானதா? இந்த கேள்வி பவுண்டரி செட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். எமோஷனல் அபியூஸ் கத்தல், மிரட்டல் மாதிரி ரொம்ப விசிபிளா இருக்காது. சைலண்டா, ஸ்னீக்கியா, சட்டிலா தான் இருக்கும். இது அபியூஸ்ங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் ரிமெம்பர், யூ டிசர்வ் ரெஸ்பெக்ட் and healthy communication. If this video resonated with you,
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். See you in the next video.